ஒரு சாமர்த்தியமான திருடன் இருந்தான். அவன் என்ன பண்றான், கஞ்சத்தனமா இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வீட்ல எல்லாம் திருடுறான். அதே நேரத்துல யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுலயும் அவன் ஒரு பெரிய ஆளா இருக்கிறான். துரதிர்ஷ்டவசமா ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல வந்து அவன் திருடும்போது மாட்டிக்கிறான். அந்த நாட்டோட ராஜா ரொம்ப கடுமையானவரு. "என் நாட்ல திருடுறவனுக்கு ஒரே தண்டனை தான். அது மரண தண்டனை" அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாரு. உடனே இந்த திருடன கழுத்துல கயிறு மாட்டி தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு கேட்குறாங்க, "உன்னோட கடைசி ஆசை ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அந்த திருடன் சொல்றான், "மன்னா என்கிட்ட ஒரு அபூர்வமான வித்தை இருக்கு. அத வந்து யாருக்காவது நான் சொல்லிட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே மன்னர், "சரி அது என்ன வித்தை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்றான், "ஒரு தங்க காச மண்ணுல புதைச்சு வச்சா, அது 1 மாசத்துல ஒரு தங்க மரமா முளைக்கும். அந்த வித்தைய நான் யாருக்காவது சொல்லிட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ராஜாவுக்கு, "சரி ஓகே, அந்த வித்தைய தான் அவன் சொல்றான்னு சொல்றானே, அது என்னன்னு தான் கேட்போமே" அப்படின்னு ஒரு ஆர்வம். அதனால அவன கூட்டிட்டு அரண்மனை தோட்டத்துக்கு போய் ஒரு குழிய தோண்டிட்டு, "சரி நீ அந்த வித்தைய சொல்லு" அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. உடனே அவன் சொல்றான், "ஆ மன்னா இந்த வித்தையில ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு" அப்படின்னு சொல்றான். அது என்னன்னா, இத யாரு வந்து மண்ணுல புதைக்கிறாங்களோ, அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு சின்ன தப்பு கூட பண்ணியிருக்க கூடாது. மனசால கூட யாருக்குமே துரோகம் நினைச்சிருக்க கூடாது. அப்படிப்பட்டவங்க கை வச்சா மட்டும் தான் இது மரமா முளைக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே ராஜா யோசிக்கிறாரு. நம்ம எத்தனையோ போர்ல அப்பாவி மக்கள கொன்றுக்கிறோம். நமக்கும் தப்புக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, மந்திரி கிட்ட குடுத்து அந்த பொற்காச புதைக்க சொல்றாரு. மந்திரி, "ஐயோ மன்னா! நான் அரசாங்க பணத்துல கொஞ்சம் கணக்கு காட்டாம எடுத்திருக்கேன். அதனால நான் புதைச்சா இது முளைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட குடுக்குறான். தளபதி சொல்றாரு, "ஐயய்யோ! நானும் நெறைய பொய் சொல்லியிருக்கேன். எனக்கும் இதுக்கும் செட் ஆகாது." அப்படின்னு அவரும் சொல்றாரு. அங்க இருந்த ஒவ்வொரு அதிகாரியும் வந்து ஒவ்வொரு காரணத்த சொல்லிட்டு பின்வாங்குறாங்க. கடைசியில ஒருத்தர் கூட அந்த பொற்காச புதைக்கிறதுக்கு முன்னாடி வரல. ஆ இப்ப அந்த திருடன் சொல்றான், "மன்னா பாத்தீங்களா? இந்த நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய பதவியில இருக்கிற நீங்க, மந்திரி, தளபதின்னு எல்லாருமே தப்பு செஞ்சவங்க தான். ஒரு தப்பு பண்ண எனக்கு நீங்க வந்து எல்லாருமா சேர்ந்து மரண தண்டனை குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, ஒரு செடி முளைக்கிறதுக்கு கூட உங்க யார்கிட்டயும் நேர்மை இல்லையே!" அப்படின்னு சொல்லி அந்த திருடன் கேட்குறான்.